1000 வருஷமா அந்த பல்ஜிங்கோ கிராக்கிங்கோ வரல, வெடிப்போ வரல. அந்த குடமுழுக்கு நேரத்தில் மட்டும்தான் வந்திருக்குது. இப்போ குடமுழுக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆக போகுதுன்னா அதுக்கு பிறகு இப்போ இந்த 4 வருடங்கள்ல கிராக்கிங்கோ பல்ஜிங்கோ வரல. பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்கள் இருக்கின்றன. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, பல கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் எல்லாம் இதுக்கு வர்ற அளவுக்கு அங்கேயும் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்குது. அங்க எல்லாரும் தலைச்சங்கல 8 வருஷம் 10 வருஷத்துக்கு கொடுத்த மாத்திக்கிட்டா இருக்கிறாங்க. அது கேட்டு வல்லுநர்கள் இருக்காங்க. இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்குது, சென்னையில் IIT மெட்ராஸ் இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்களை ஆலோசித்து அதை எவ்வளவு குறைஞ்ச வைப்ரேஷன்ஸே இல்லாமல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா கோபுரம் எல்லா கோயில்கள்லேயும் கோபுரம் இருக்குது. ஆனால் இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கும் கோபுரத்துக்கும் மற்ற கோயில் கோபுரங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. 2வது, கற்கள் எப்படி அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே சிமெண்ட்டோ காரையோ சிமெண்டிங் மெட்டீரியல் இணைப்பு பொருட்கள் எதுவுமே பயன்படுத்த இல்லாமல் ஒரே இதாக இருக்குது. சின்ன வைப்ரேஷன்ஸும் அங்கே அந்த கோயில் அந்த கோபுரத்தை அசைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன டெக்னாலஜியில் ராஜராஜ சோழனோட குருவாகிய 11வது 15 சித்தர் பீடாதிபதி சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் எப்படி இதை கொண்டு போய் மேலே வச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த தொழில்நுட்பம் முழுவதாக யாருமே கண்டுபிடிக்கப்படவில்லை. பராமரிப்பு பணியால் ஆபத்து அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேண்டுமென்று அந்த ஓவியங்கள்லாம் சிதைக்கப்படும் பொழுது நிச்சயமாக தஞ்சாவூர் கோயிலில் அந்த ஓவியத்தில் அப்படி என்ன தான் இருக்குது. 1000 வருடம் பழமையான ஓவியம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அரிதுங்க. பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்டை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கங்க. தஞ்சை பெரிய கோயிலில் இப்போ வந்து பராமரிப்பு பணி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. இந்த பராமரிப்பு பணினால இங்கே வந்து புனிதம் கெட்டு போச்சு, பல்வேறு சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுயா இப்போ தஞ்சை பெரிய கோயிலில்? அதாவதுங்க, இந்த பராமரிப்பு பணிங்கிறது எல்லா கோயிலுக்குமே தேவையான ஒன்று தான், சரியா? புனிதம் கெட்டு போச்சுதுன்னு சொல்ல, பராமரிப்பு பணி வந்து எல்லாத்துக்குமே தேவை, அதை செய்யணும். பராமரிப்பு பணி செய்கிறதுனால புனிதம் கெடாது. இப்போ இதில் இந்த பராமரிப்பு பணியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தலைச்செங்கலை மாற்றுறாங்க. தரையில் சுற்றி, அதாவது அந்த மெயின் கோபுரம் இருக்குது இல்லையா, அந்த ஒற்றைக்கல் தாங்கும் நிற்கும் அந்த கோபுரத்தை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள தலைச்சங்கலை மாற்றுறாங்க. அந்த தலைச்சங்கலில் கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்குது, அதனால் அதில் தண்ணீர் தேங்குது. அந்த தண்ணீர் தேங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்காகத்தான் அதை மாற்றணுங்கிறாங்க. அது தேவையான ஒன்று தான். இப்போ அதில் எப்படி நடக்குதுங்கிறது தான் முதன்மையான பிரச்சனையாக இருக்குது. இதை நாங்கள் தொல்லியல் துறையில் தான் முதல்ல எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இருந்தோம். நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த தலைச்செங்கல் வந்து எந்த தலைச்செங்கலும் அதிகபட்சமாக 3 இன்ச்சு உயரம் இருக்கும். 3 இன்ச்சு உயரம் இருக்கும். இப்போ இந்த 3 இன்ச்சு உயரத்தை அந்த காணொலியை பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த உளி எந்த பக்கத்தில் இருக்குது, எவ்வளவு பெரிய சம்பட்டியை வச்சு அடிக்கிறாங்க. 3 இன்ச்சு மேலே இருக்கிற உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. அதாவது ஒரு கருங்கல் பாறையை உடைக்கிற அளவுக்கு உண்டான அதை வச்சு உடைக்கிறாங்க. அது தேவையா இல்லையா? 3 இன்ச்சு உயரமான, அதிலும் குண்டு குழியுமாக இருந்து சிதிலமடைந்த அந்த தலைச்சங்கலை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிதான முறைகள்லாம் இருக்குது. இவ்வளோ பெருசாக அடித்து அங்கே வந்து ஒரு வைப்ரேஷன்ஸை உருவா வைக்க வேண்டியது தேவையில்லை. அடுத்தாற்போல் 3 இன்ச்சு தானே, அதுக்குண்டான உளியும் இந்த பெரிய சம்மட்டியுமே பயன்படுத்தக்கூடாது. நல்ல உபகரணங்கள்லாம் வந்திருக்கிறது. அதை அப்படியே வெட்டி எடுத்துட்டு பாளமாக நம்பி எடுக்கிறதுக்கு உண்டான முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த முறைகள் ஒருவேளை தொல்லியல் துறைக்கு தெரியலைன்னா அதுக்கேட்டு வல்லுநர்கள் இருக்காங்க. இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்குது, சென்னையில் IIT மெட்ராஸ் இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்களை ஆலோசித்து அதை எவ்வளவு குறைஞ்ச வைப்ரேஷன்ஸே இல்லாமல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இல்ல இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப பராமரிப்பு பணி போயிட்டு இருக்குங்கிறீங்க. ஆமா. இப்ப இத 5 வருடத்துக்கு முன்னாடி தானே பராமரிப்பு பணி இப்ப மாத்துனாங்க, தரைதளம் மாத்துனாங்க சொல்றாங்க. அப்புறம் திரும்ப ஏன் தோன்றாங்க? அது அடுத்தது 8ல இருந்து 10 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை ஏறத்தாழ இதை பண்ணணுங்கிறாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்கள் இருக்கின்றன. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, பல கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்கள் எல்லாம் இதுக்கு வர்ற அளவுக்கு அங்கேயும் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்குது. அங்க எல்லாரும் தலைச்சங்கல 8 வருஷம் 10 வருஷத்துக்கு கொடுத்த மாத்திக்கிட்டா இருக்கிறாங்க. அப்ப அந்த தலைச்செங்கலுக்கு பதிலா இந்த தலைச்செங்கல்லே அதுவும் அந்த வல்லுநர்களுக்கு தான் தொடர்பு கொள்ளணும். வெறும் கருங்கல் தான் இந்த கிரானைட்டு, பாலிஷ்டு கிரானைட்டு, பளபளன்னு இருக்கிற அந்த கிரானைட்டு கருங்கல்லை பயன்படுத்தாமல் அந்த கருங்கல் கோயிலெல்லாம் பயன்படுத்திடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லை பயன்படுத்தலாமா என்னங்கிறத தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணணும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த வைப்ரேஷன்ஸ் உருவாக்குற மாதிரியான சூழலையோ, 10 வருடங்களுக்கு ஒரு முறை தளத்தை மாற்றணுங்கிற சூழலையோ இல்லாத மாதிரியான 50 வருஷம் 100 வருஷம் தாங்கக்கூடிய பொருட்களால் அந்த தளத்தை அமைச்சோம் என்றால் அது சரியாக இருக்கும். அப்போ 2 ஒன்று, தளத்துக்கு எந்த மாதிரியான வெறும் செங்கலை மட்டும் பயன்படுத்தாமல் எந்த மாதிரியான மெட்டீரியலை பயன்படுத்தலாம், இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்பாங்க. எல்லா கோயில்கள்லையும் அந்த தொழில்நுட்பம் இருக்குது, அந்த கோயிலில் இருந்துகிட்டு தான் இருக்கு. 2வது, இருக்கிறத எடுத்துட்டு அந்த அந்த நல்ல நிரந்தரமாக ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி தளத்தை போடணுங்கிறது ஒன்று. 2வது, எடுக்கும் முறைகளும் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் பார்த்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு இல்லை நம்பி எடுக்கிற மாதிரி பண்ணணும். இது 2 தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. இல்ல பராமரிப்பு பணியில என்னையா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு. இந்த அளவுக்கு அதாவது சம்பட்டி அடிக்க கூடாது, ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கா தான் சம்பட்டி அடிச்சானே எடுப்பாங்க. இல்ல நீங்க மேலோட்டமா எடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களே, இதனால என்ன கோயிலுக்கு என்ன கெடுதல் வரப்போகுது? அதாவது நீங்க பாருங்க, தலைச்செங்கல்ங்கிறது 3 இன்ச்சு உயரம் தான் இருக்கும். அது செங்கல்ங்கிறது மண்ணை அப்படியே சுட்டு வச்சு எடுத்து வைக்கிறது. இதுக்கு அவ்வளோ உறுதியாக அங்கே கீழே இருக்காது. அப்படி அந்த 3 இன்ச்சு உயரம் வரைக்கும் உடைச்சி எடுக்கிறாப்புல சின்ன ஒளிகள் இருக்குன்னா அதுதான் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அதில் ஒன்றை பார்த்து எடுத்தோன்னா அப்படியே நம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அது சிதிலம் அடைஞ்சது தான் இருக்குதே தவிர அது புதுசாக இப்போ தான் போட்டு வச்சது கிடையாது. அதனால் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அந்த கோபுரம் எல்லாருக்குமே தெரியும், ஒற்றை கல்லில் நிற்குது. அது மட்டுமல்ல, அந்த கோபுரத்தில் எல்லா கோயில்கள்லையும் கோபுரம் இருக்குது. ஆனால் இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கும் கோபுரத்துக்கும் மற்ற கோயில் கோபுரங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல கருவறைக்கு மேலே இந்த கோபுரம் இருக்குது. மற்ற எல்லா இடங்கள்லையும் கருவறையில் சின்ன உயரத்தில் விமானம்னு அமைப்பு இருக்கும். இவ்வளவு பெரிய உயரத்து மேலே அப்படி பெரிய கருவறை கோபுரங்கள் பெரும்பாலும் கோயில்களில் இருக்காது. இந்த கோபுரங்கள்லாம் எங்கே இருக்குன்னா நுழைவு வாசலில் இருக்கும். அந்த அரச வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுழைவு வாசலில் தான் பெரிய இது இருக்கும். நுழைவு வாசலில் ஒரு பிரச்சனை ஆச்சுதுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதை மாற்றிக்கலாம். ஆனால் இது கருவறைக்கு மேலேயே இருக்குது. 1. 2வது, முழுக்க கருங்கல்லால் ஆன அந்த கோபுரம். இதை மாதிரி கருங்கல்லால் ஆன இவ்வளவு உயரமான கோபுரம் எங்கேயுமே கிடையாது. இல்ல ஒருவேளை இந்த சம்பட்டி அடிக்கிறதுனாலயோ வைப்ரேட் மிஷின் போறதுனாலயோ அந்த கோபுரத்துக்கு ஏதாவது அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் வருங்கிறதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். எல்லா கோபுரங்களும் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு மாடி வீடு கட்டுற மாதிரி இருக்கும். 7 அடுக்கு இருக்குன்னு வைங்களேன். முதல் மாடினா 4 சுவர் இருக்கும், ஒரு தளம் இருக்கும். அதுக்கு மேல 4 சுவர் இருக்கும், ஒரு தளம் இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும். மேலே போக போக அந்த தளம் சின்னதாகிக்கிட்டே போகும். கோபுரத்துக்கு அந்த இது கிடைக்கும். இங்க எப்படி இருக்குதுன்னா, உள்ள வெறும் கூடாக இருக்கிறது. அப்படின்னா கருவறைக்கு மேலே முதல் மாடி இருக்குது. அந்த முதல் மாடியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்கு இல்லையா, ஒற்றைக்கல் இருக்குது இல்லையா, அந்த ஒற்றைக்கல் வரைக்கும் ஒரு கூடு மாதிரி ஹாலோவா உள்ள இருக்குது. அப்போ இது தளம் ஒவ்வொரு 7 மற்ற கோபுரங்களில் 7 தளம் இருந்துச்சுன்னா 7 தளம் இருக்கும். ஒரு தரை இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூரை இருக்கும். அது அடுத்த தளத்துக்கு தரையாக இருக்கும். இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி அப்படி கிடையாது. இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே கூடாகத்தான் இருக்க தர அங்கே கூரையோ தளமோ ஒவ்வொரு தளத்துக்கும் இடையில கிடையாது. இது 1.
ரெண்டாவது கற்கள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்க சிமெண்டோ காரையோ சிமெண்டிங் மெட்டீரியல் இணைப்பு பொருட்கள் எதுவுமே ஜாயிண்ட் பயன்படுத்த இல்லாம ஒரே இதா இருக்கு. இது ஜாயிண்ட் இல்லாம அதாவது சிமெண்ட் வச்சு பூசுவோம்ல, ஒரு கல்லுக்கு ஒரு அந்த இணைப்பு பொருள் ஜாயிண்ட் இருக்குது, ஒரு கல்லை ஒரு மேல வச்சிருக்கிறாங்களே தவிர ஆனா அதுல இணைப்பு பொருளாக சிமெண்டோ காரையோ எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு கல்லுல ஒரு குமிழ் மாதிரி பகுதி நீண்டுகிட்டு இருக்கும், அடுத்த மேல வைக்கிற கல்ல அதுல அதுக்கு ஏற்றாற்போல ஒரு குழி இருக்கும், இந்த குமிழ் மேல அந்த குழியை வச்சு அப்படித்தான் அந்த இணைப்புகள் அடிக்கிறான். அப்ப அது வந்து ரொம்ப லூஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அடுத்தது கூடாரமாக வர இருக்கிறது. இந்த ரெண்டு காரணங்கள்னால சின்ன வைப்ரேஷன்ஸும் அங்கே அந்த கோயில் அந்த கோபுரத்தை அசைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன டெக்னாலஜியில் ராஜராஜ சோழனோட குருவாகிய 11வது 15 சித்தர் பீடாதிபதி சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் எப்படி இதை கொண்டு போய் மேலே வச்சாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த தொழில்நுட்பம் முழுவதாக யாருமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இல்லையா? அந்த கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தானே சொல்றாங்க. நீங்க வந்து 11ஆம் சித்தர் காவிரி ஆற்றங்கரை சித்தர் சொல்றீங்களே, புரியலையே. அதாவது கோயிலை கட்டினது அரசன் ராஜராஜ சோழன். அது சிற்பிகள் பெயர் எல்லாமே அங்கே கல்வெட்டில் பொறிச்சு வச்சிருக்கிறார். இப்போ ஆனால் வடிவமைப்பு அந்த டிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அருள் பூர்வமாகவும் இறையியல் பூர்வமாகவும் அடுத்தாற்போல் அந்த கெட்டுமான பணிகள் பூர்வமாகவும் இதுக்குண்டான வடிவமைப்பை டிசைனை வழங்குவர் யாருன்னா ராஜராஜ சோழனின் குருவாக இருந்த சித்தர் கருவூரார் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான் கொடுக்குறார். இந்த காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான் இந்த பிற்கால சோழ பேரரசை உருவாக்கி அந்த முதல் வெற்றி திருமணங்கிற விசயாலய சோழன்லேருந்து ராஜராஜ சோழன் வரைக்கும் 9 மன்னர்களுக்கு முடிசூட்டுபவரும் அவர் குரு தான். நீங்கள் அந்த தொல்லியல் துறையிலேயே போட்டு வச்சுருப்பாங்க ராஜராஜ சோழனோட குரு அப்படின்னு புத்தகங்கள்லேயும் வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த படங்கள்லேயும் வெளியிட்டிருக்கிறாங்க, ஒரு அறிவிப்பு பலகை கூட வச்சுருந்தாங்க. இப்போ தொழில்நுட்பமே இன்றைக்கு வரைக்கும் அது தெரியாத இடத்துல தேவையில்லாமல் அந்த வைப்ரேஷன்ஸ் வேண்டாமா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் பண்ணலாமா? இல்லையா? இப்போ அந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிற அமைப்பு வந்து என்னென்னா, இப்போ இந்த இது மாதிரி முக்கியமான ஒரு கோயில்களில் பக்கத்தில் வந்து இது மாதிரி வைப்ரேட் போடுறதோ, அதே மாதிரி இந்த ஆழ்துணை கிணறு தோன்றதோ இதெல்லாம் கூடாது அப்படின்னு அந்த ரூல்ஸ்லேயே இருக்கு ஐயா. இருக்குதுங்க. அதை யார் செயல்படுத்தணும்? அதாவது வேலையே பயிரம் பெஞ்ச மாதிரி இல்லை, இதெல்லாம் தெரியாமையா பண்ணுறாங்க. உடைக்கி இது மாதிரி வைப்ரேட் போடுறது, உடைச்சி எடுக்கிறது இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களா? அதாவது இது நமக்கு இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் பண்ணுறார்கள்ங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். இன்னும் ஒன்று பாருங்கள், மேலே அந்த கூடாரமாக அந்த கோபுரம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதிலேயே ஒரு பீம் விரிசல் விட்டு இருக்கிறது. எங்கே மெயின் கோபுரத்திலேயே ஒரு விரிசல் விட்டுருக்குது. ஒரு 3.5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் தொல்லியல்துறையை அணுகும் பொழுது அதில் விரிசல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து அந்த கோபுரத்து கருங்கல்லே ஒரு இதில் விரிசல் விட்டுருக்கு, ஒரு பீமில் மேலே. அப்போ அதை இன்னும் 3 வருஷம் ஆகியும் இது இன்னும் சரி பண்ணப்படவில்லை. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் கேட்கும்போது இன்னும் நாங்கள் அதை சரி பண்ணலைங்க. ஏன்னா அதை தொடர்றது நாங்கள் பாதுகாப்பாக செய்ய விரும்புகிறோம், அதனால் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி அங்கே ஒரு பீம் விரிசல் விட்டுருக்குது, அந்த டெக்னாலஜி தெரியலை. 3 வருடங்களுக்கு மேலாகியும் அந்த விரிசலை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகள் என்னங்கிறத தெரியலை. அந்த சூழல்ல இப்படி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸும் நமக்கு தேவையா அப்படிங்கிறத முதன்மையாக நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே தஞ்சை பெரிய கோயிலில் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய கல்வெட்டெல்லாம் நீக்கப்பட்டு வேற்றுமொழி, அதாவது சமஸ்கிருத மொழியோட கல்வெட்டை வந்து பதிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதுக்கு ஆதரவு இருக்கு ஐயா? இல்லை. அது என்ன நடந்துச்சுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் பல வேற்றுமொழி கல்வெட்டுகள் நிறைய வச்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்து வேத பிரபலட்சி இயக்கத்திலிருந்தும் ஊடகவியலாளர்களும் பலரும் அழுத்தம் கொடுக்கும்போது தொல்லியல் துறை என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை பதிக்கிறதுக்காக வைக்கலை, நாங்கள் இதை வேறு இடத்துக்கு கொண்டு போகிற இடத்துல இங்கே பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்க. இல்ல வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க, ஏன் இதுதானே அடிப்படை. தஞ்சை பெரிய கோயில்ல வைக்க வேண்டிய அவசியம் என்ன கோயில்? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸா? இது வந்து கோடவுன் கிடங்கா?
இதில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. எங்கே கொண்டு போகணுமோ அங்கே நேராக கொண்டு போக வேண்டியது தானே. இங்கே ஏற்கனவே கல்வெட்டுகள் இருக்கிற இடத்துல அந்த அந்த வேலைகளும் மராமத்து பணிகளும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இதை கொண்டு போய் வச்சா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அதுக்கு பிறகு அதை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதை எதையும் வைக்கலைங்கிறது தான் எங்களுக்கு தெரிந்த தகவல் இருக்கிறது. ஆனால் அதை அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் அதை கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு கோடவுன் கிடையாது, வழிபடும் இடம். இது வந்து ஒரு தொழில் தேர்தலால் அப்படி மெயின்டைன் பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை கூட அவங்க அக்கறை இல்லாமல் பண்ணிவிட்டார்கள். இன்னொன்று பாருங்க, இந்த 2020 பிப்ரவரி மாதம் குடமுழுக்கு நடந்தது. அந்த குடமுழுக்கு சமயத்தில் நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்திலேருந்து கேள்வி கேட்டு பதிலும் தொல்லியல் துறையிலேருந்து வாங்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் அந்த இதை கூட போடலாம். நாங்கள் அந்த கடிதத்தின் மென் காப்பி, சாஃப்ட் காப்பியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அன்றைக்கி போடலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சோழர் கால ஓவியங்கள் இருக்கின்றன, 1000 வருடத்திற்கு பழமையான ஓவியங்கள் இருக்கின்றன. அந்த ஓவியம் வந்து நாங்கள் இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 2020 குடமுழுக்கு நடந்தது. குடமுழுக்கு நடந்ததுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து குடமுழுக்கு முடிஞ்ச ஒரு மாதம் வரைக்கும், அதை கிட்டத்தட்ட அந்த 5 மாதத்தில் அந்த சேதம் வந்ததா, அந்த சோழர் கால 1000 வருட பழங்கால ஓவியங்களுக்கு சேதம் வந்ததா? ஏன்னா ஊடகங்களில் சேதம் வந்ததுன்ட்டு தகவல் வந்துச்சு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக தொல்லியல் துறையில் கேட்டோம். ஆமாம், சேதம் வந்து விட்டது. எப்போ வருது? அந்த 5 குடமுழுக்க ஒட்டி ஒரு 5 மாத காலத்தில் என்ன வருதுன்னா, குமிழ் மாதிரி வந்து பல்ஜிங்காக இருக்குது, கிராக் விட்டுருக்குது, வெடிப்புகள் விட்டுருக்கிறது அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இது நடந்துருக்குதுன்னா, நாங்கள் டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், டெய்லி துடைப்போம். அந்த ஒட்டடையெல்லாம் இருந்துச்சுன்னா, அழுக்குகள் இருந்தால் டெய்லி துடைப்போம். இது காலம் ஆனதுனால, 1000 ஆண்டு பழமையானதுனால இதில் இதை மாதிரி ஏற்படுவது இயற்கை. போது எப்படி செலவுடையும் வரும், எப்படி பல்ஜிங் ஆகும், எல்ஜி ஆகும், தூசி தட்டும் போது எப்படி ஆகும்? காலம் ஆயிடுச்சுங்கிறதுனால, நாளாயிருச்சுன்னா அதனால வெடிப்பு வருது, இந்த மாதிரி பல்ஜிங்லாம் வருதுங்கிறாங்க. இது மாதிரி கற்களுக்கு வந்து நாளாக தான் பலம் அதிகமாகும். அதுவும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான அந்த கற்கள், அது எப்படி உடையும்? இது மாதிரி சொல்ற மாதிரி இதாகும். சரி, அப்படியே காலத்தால் ஆனாலும் அது கண்டுபிடிச்சு ஆகும்போது சின்ன கிராக் விட்டுருச்சு இருக்காங்க. சின்னதாக அதில் மாறுபாடு வரும்போதே கண்டுபிடிச்சு அதை நீக்கிறது தானே, அதை தடுக்கிறது தானே தொல்லியல் துறையோட வேலை. எல்லாம் ஆன பிறகு பபுள் வந்துருச்சுது, கிராக் வந்துருச்சுது அப்படின்னு சொல்றதா தொல்லியல் துறையோட வேலை இருக்குது. அப்போ அதை முதல்ல கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்ல. இன்னொன்று, 1000 வருஷமா அந்த பல்ஜிங்கோ கிராக்கிங்கோ வரல, வெடிப்போ வரல. அந்த குடமுழுக்கு நேரத்தில் மட்டும்தான் வந்திருக்குது. இப்போ குடமுழுக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆக போகுதுன்னா, அதுக்கு பிறகு இப்போ இந்த 4 வருடங்கள்ல கிராக்கிங்கும் பல்ஜிங்கும் வரல. அப்போ குடமுழுக்குக்கு முன்னாடியும் கிராக்கிங் வரல, குடமுழுக்குக்கு பிறகும் வரல. குடமுழுக்கு நேரத்தில் தான் இது வந்துச்சுதுன்னா, குடமுழுத்து மராமத்து பணிகளோட இது சிதைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டதா வேண்டாமா? பாருங்க, ஏன் அப்போவே நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கலாம்? நாங்கள் ஒரு முயற்சியும் எடுக்கலைன்ட்டு அந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்திலே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முயற்சியும் எடுக்கலை, அதுக்கு பிறகும் கிராக்க வரல, முன்னாடியும் கிராக்க வரலன்னா, அப்போ அந்த மராமத்து பணி இவங்க அந்த இதெல்லாம் ஒட்டடையெல்லாம் நீக்கும் போது தான் இந்த தவறு நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? இதை பார்க்குற புரிந்து கொள்ள. இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நம்ம பழங்காலத்துடைய ஓவியங்கள்லாம் அழிக்கப்படுது சொல்ல வரீங்களா? அப்படியா? அதாவது இது எதேச்சையாக நடந்ததோ, அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி ஒருவேளை மனித தவறுகளால் நடந்தால், யாரால நடந்ததோ அவர் மேலே நிச்சயமான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதனால் அப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் தான் இனிமேல் வர்ற காலத்திலேயாவது அது முறையாக பாதுகாக்கப்படும். இல்லை, இப்போ இந்த பராமரிப்பு பணியால் நம்ம தஞ்சாவூருடைய கோயிலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? எப்படியா? பராமரிப்பு பணியால் ஆபத்து அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேண்டுமென்று அந்த ஓவியங்கள்லாம் சிதைக்கப்படும் பொழுது நிச்சயமாக தஞ்சாவூர் கோயிலில் பல அந்த ஓவியத்தில் அப்படி என்ன தான் இருக்குது? 1000 வருடம் பழமையான ஓவியம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அரியுதுங்க. அதுலேயும் என்னாச்சுது, அந்த ஓவியங்கள் மேலே ஒருவேளை சிலைகளை கடத்தப்படுற மாதிரி இப்போ அந்த ஓவியங்களை கடத்தப்படுதா? இல்லை, கடத்தப்படலாம். ஓவியங்கள் அங்கே தான் இருக்குது. அந்த ஓவியங்களுக்கு மேலே நாயக்கர் காலத்தில் புதுசாக மேலே ஓவியம் தீட்டி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் நீக்கிட்டாங்க. அதையெல்லாம் நீக்கி எடுக்கும் பொழுது வராத பல்ஜிங்கும் கிராக்கும் அதை நீக்கின பிறகு பல வருடங்கள் கழித்து வருதுன்னா, அப்போ நம்ம முறையாக பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள குற்றச்சாட்டாக இருக்குது. 1000 வருடமான அந்த அந்த
ஓவியங்களையே முறையாக பராமரிக்கப்படலையே, அப்போ தளச்செங்கலை எடுக்கும்பொழுது அப்போ எவ்வளவு கவனமே இல்லாமல் பண்ணுவாங்கங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் தொல்லியல் துறைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து முறையாக பண்ணுங்க. இதுக்கு நிலையான தீர்வு, என்ன மெட்டீரியல் போட்டால் நிலையான தீர்வு கிடைக்கும்னு பாருங்க. கருங்கல் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு தீர்வு, அந்த தீர்வு என்ன எப்படிங்கிறத பாருங்க. இதுலேயும் அந்த வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் எவ்வளவு குறைஞ்சபட்சம் அந்த அதிர்வலைகளோட நம்ம அதை எடுக்க முடியுங்கிறத பாருங்க. ஆனால் எடுத்துட்டு திருப்பியும் அதே தளச்செங்கலை வச்சுட்டு இன்னும் 8 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு கலைபுரத்தை உண்டாக்காதீங்கிறது தான் தொல்லியல் துறைக்கு எங்களது வேண்டுகோள். பொதுவாக வந்து இது மாதிரி பாரம்பரியமிக்க கோயில்களில் வந்து பல்வேறு சிலைகள் காணாமல் போயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு. கேட்டால் வெளிநாடு போயிருச்சு, அங்கங்கே சிக்கிருக்கு, அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த சிலைகளை காணாம போறதுக்கு யார் முக்கிய காரணம்? ஏங்க, ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் காணாமப்படுதுன்னா அங்க வேலை பார்க்குறவங்க தான் காரணம். வேற யார் காரணமாக இருக்க முடியும்? வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியாம பல இடங்கள்ல அந்த சிலைகள் தொலைந்ததே 6 மாதம் 1 வருஷம் அந்த ஆடிட் நேரத்துல, தணிக்கை நேரத்துல தான் அது கண்டுபிடிக்கப்படுது. அப்ப அதே கோயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அப்ப இவர்களோட ஒத்துழைப்போட தான் அந்த கடை போகுதுங்கிறது, சிலைகள் கடத்தப்படுகிறது தெளிவான உண்மை. ஆனா அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே சார்? எடுக்கணும். இந்த நாட்டில் தான் அந்த ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர்கள் தவறு செய்தால் அது மனுநீதி தர்மத்தின்படியோ பார்த்தாலும் சரி, எதுபடி பார்த்தாலும் சரி, அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இறைவனது தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அதனால் அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் எல்லாரும் தவறு செய்தவர்கள் எல்லாரும் பிடிபடுவார்கள். நிச்சயமாக அந்த தண்டனைக்கு ஆட்படுவார்கள். தேடை ஊடகவியல் நண்பர்களுக்கு இந்து வேத பர்பலேயத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். தொடர்ச்சியாக சந்திப்பையா. மிக்க நன்றி. மிக்க நன்றி.